ஸோ ஸ்லீவ்ஸை வந்து எப்பயுமே ஃபோல்டட் பேப்பர்ல பண்ணும். பேட்டர்ன் வந்து சிங்கிள் ஷீட்ல பண்றோம், ஆனா ஸ்லீவை வந்து ஃபோல்டட் பேப்பர்ல பண்ணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்லீவ்ல பார்த்த டெக்னிக் விட இந்த ஸ்லீவ்ல நான் நிறைய டெக்னிக் டீச் பண்றேன் நியூவா. ஓகே, அதாவது அந்த குர்தா மேக்கிங்ல பார்த்துருப்பீங்கல்ல ஸ்லீவ், அதை விட இதுல கொஞ்சம் நிறைய டெக்னிக்ஸ் டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 9 inch டுவர்ட்ஸ் அப் சைட். ஓகே, ஸ்லீவுக்கான கேப் ஹைட் மார்க் பண்ணும். கேப் ஹைட் ஃபார்முலா வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. செஸ்ட் ரவுண்ட் வந்து 39 டிவைடட் பை 10 வந்து 3.9 வரும். ஸோ அந்த 3.9 மார்க் பண்றேன், விச் இஸ் 3/3/4 கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 4க்கு ஒரு 1 point கம்மி. ஓகே, ஸோ இங்க ஒரு லைன் ட்ரா பண்றேன், ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ ஆன் திஸ் லைன் இது வந்து கேப் லைன். இந்த கேப் லைனுக்கு மேல என்ன பண்றேன்னா ஆர்ம் ஹோல் வேல்யூ என்ன நம்மளோட ஆர்ம் ஹோல் வேல்யூ 17.5 டிவைடட் பை 2 பாத்தீங்கன்னா 8/3/4. ஓகே, 8/3/4. ஸோ இந்த லைன்ல 8/3/4 மைனஸ் 1 inch மார்க் பண்ணும், விச் இஸ் 7/3/4. இந்த லைன்ல என்ன பண்றேன், இது நீங்க அந்த குர்தா மேக்கிங்ல பார்த்ததும் இதுவும் சேம் தான், பட் சின்ன சேஞ்சஸ்ல நான் டீச் பண்றேன். ஓகே, 7/3/4 மார்க் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ டயகனலா கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் எடுங்க. 7/3/4 இருக்குல்ல, மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸோ இங்க இருந்து 1/2 inch மேல மார்க் பண்ணிக்கோங்க, இந்த சென்டர்ல இருந்து 1/2 inch மேல. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே டன். நம்ம இப்ப கர்வ் டிரா பண்ண போறோம். கர்வுக்கு பாருங்க, அடல்ட்ஸ்க்கு பொதுவா இந்த பிக்கர் சைஸ் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கர்வ் பண்ண. சி, கர்வியர் பார்ட் இந்த கிரவுன் கிட்ட இருக்கணும். அப்படியே கிரவுன் கிட்ட வச்சுட்டு உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்க. சென்டர்ல மிட் பாயிண்ட் எங்க டச் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் டச் பண்ணுது, அப்படியே இந்த கர்வை மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணமோ அதேதான் கேப் ஹைட் மேல பண்ண போறோம். கேப் ஹைட் மேல ரெஸ்ட் பண்ணிடுங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த லைன் கூட எங்க பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்படி வச்சா பிளெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணிடு. ஓகே, கிளியர்? கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பேக்குக்கான கர்வ் பண்ண போறோம். ஸோ பேக்குக்கும் அதே தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துல கரெக்டா அலைன் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1/2 inch வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்து 1/2 inch வரைக்கும் ஸ்லைட்லி இப்படி கொண்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கர்வை மூவ் பண்ணி வச்சு இந்த இடத்துல எங்க பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கர்வை மூவ் பண்ணிட்டேன் நான். மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த லைன் டு இந்த கேப் ஹைட் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாக்குறேன். இப்படி வருது. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஸ்மூத்தா ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்மூத் கர்வ். தட்ஸ் இட், உங்களோட ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் ஓப்பன். நார்மல் ஸ்லீவா இருந்தா ஸ்லீவ் ஓப்பன் பண்ணணும். இங்க வந்து நம்ம கேதரிங் பண்ண போறோம், விச் மீன்ஸ் குட்டியா ஒரு பஃப் கொடுக்க போறோம் பாட்டம்ல. அதுக்கு என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா டவுன்ல கொண்டு வந்துருவேன். ஓகே, இந்த வேல்யூ என்னவோ அது ஸ்ட்ரெயிட் டவுன். ஸ்லீவ் ஓப்பன் நான் மார்க் பண்ணல. நான் பண்ண போற ஸ்லீவுக்கான பேட்டர்ன் இதுதான். ஸோ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாமா நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் மெஷர் பண்றேன். ஸோ 9/1/4 வருது. ஓகே, ஃப்ரண்ட் ஆர்ம் எனக்கு 9/1/4 வருது. பேக் ஆர்ம் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எக்ஸாக்டா நம்ம பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுற மாதிரி 18 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பாடியில 18/1/4 பேட்டர்ன்ல 18 தான் வந்திருக்கு அப்படின்னா நோ நீட் டு டூ எனி சேஞ்சஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பயாஸ்ல இருக்கு பாருங்க. நம்ம பாடியோட ஆர்ம் ஹோல் அப்படி இல்லை. ஓகே, இது வந்து பயாஸ்ல இருக்கு இப்படி. ஓகே, பயாஸ்ல இருக்கக்குள்ள என்ன ஆகும், ஆப்வியஸ்லி ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால இது 1 cm கம்மியா வந்தா கூட ஃபீல் பண்ண வேணா, கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். ஏன்னா ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும், பேப்பர் ஸ்ட்ரெச் ஆகாது, ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேட்டர்ன் முடிச்சிட்டோம். அப்படியே அந்த பேக் கர்வுக்கு ஏத்த மாதிரியே கட் பண்ணும். சி, ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணலாம். ஸோ கால்குலேஷன்லாம் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா பார்க்க முடியும். சி, இங்க பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் ஆர்மா. ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம ஷோல்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்கதான் ஷோல்டர். ஓகே, இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். அந்த கர்வ் கரெக்டா போய் சீட் ஆகும் பாருங்க. சி, இங்கெல்லாம் இப்படி டச் ஆகுமா? அந்த கர்வ் வந்து கரெக்டா அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த ஷேப் ஏத்த மாதிரி போய் சீட் ஆகும் பாருங்க. ஓகே, ஸோ இங்க நீங்க 1/4 மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகி ஃபிட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் கர்வ் பார்க்கலாம். பேக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோமா? சி, பேக்ல கரெக்டா மேட்ச் ஆகிடுது. ஓகே,
பர்ஃபெக்ட். பேட்டர்ன் ரெடி. 1/4 எக்ஸ்ட்ரா வந்தாலுமே ட்ரிம் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 கம்மியாச்சுனாலும் அது வந்து சீட் ஆயிடும். 1/4 எக்ஸ்ட்ரா வந்ததுனாலும் ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லேயிங் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.